உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கடுக்காய். இந்த கடுக்காய் மிகுந்த துவர்ப்பு சுவை உடையது, ஆறாத புண்களை ஆற்றக்கூடியது. குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய டர்மரிக் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற மஞ்சள் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த கடுக்காய் சூரணத்தோடு மஞ்சள் சூரணம் இரண்டும் சம அளவு சேர்த்து ஆறாத புண்களின் மேலே தூவி வருவதனாலேயோ அல்லது இவை இரண்டையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து விழுதாக்கி மேலே பூசி வருவதனாலேயோ சில நாட்களிலே துர்நாற்றமடித்த சீழ் ஒழுகுகின்ற புண்கள், ஆறாத புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்ற வல்லமை உடையது இந்த கடுக்காய் மஞ்சள் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அடமண்ட் கிரீப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பிரண்டை என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த பிரண்டையை எடுத்து கணுக்கள் நீக்கி சுத்திகரித்து தோல் சீவி அதை துவையலாக வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நாம் அடிக்கடி புளி, உப்பு, பூண்டு, மிளகாய் இவை சேர்த்து துவையலாக உணவோடு நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த பிரண்டையிலே இருக்கின்ற சத்துவங்கள் அத்துணையும் எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கும் பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே நாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை கவிழ்தும்பை, கழுதை தும்பை என்று கூட தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. ட்ரைகோடெஸ்மா இண்டிகம் என்று இதனுடைய பெயர். இதனுடைய இலைகள் தும்பை இலைகளை போன்ற உருவத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் பூக்கள் ஒரு நட்சத்திர வடிவை பெற்று விளங்குகிறது. சற்று வெள்ளை நிறமும் ஊதா நிறமும் கலந்த பூக்களை இது பெற்றிருக்கிறது. ட்ரைகோடெஸ்மா இண்டிகம் என்று இது தாவர பெயரை பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்று புண்களை ஆற்றக்கூடியது, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியது, ஆன்டி டயரியல், ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற வகையிலே இதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது பேதியை நிறுத்தக்கூடியது, குருதியோடு கலந்த பேதியை நிறுத்தக்கூடியது. இந்த மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெண்களை பெரும்பாடுபடுத்துகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு, அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. மேற்பற்றாக இதனுடைய விழுதை போடுவதனாலே அரையாப்பு கட்டி என்று சொல்வார்கள். த கிராயின் என்று சொல்லுகின்ற இரு தொடைகளினுடைய இடுக்குகளிலே ஏற்படுகின்ற கட்டி, குறிப்பாக பால்வினை நோயினாலே வருகின்ற நெறிக்கட்டி, இவற்றை வெகு சீக்கிரத்திலே பழுக்கச் செய்து உடைத்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதியை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் குருதி போக்கை நிறுத்தக்கூடியதாகவும் திகழ்கிறது. இது உள்ளும் புறமுமாகி மருந்தாகி பயன் தருகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள்.
நேயர்களே, நாம் இன்னைக்கு கவிழ்த்தும்பை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கவிழ்த்தும்பை செடியோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் கவிழ்த்தும்பை இலைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கவிழ்த்தும்பை செடியின் இலைகள், மாதுளை ஓட்டின் பொடி, தேன். இந்த கவிழ்த்தும்பை இலைகளை நம்ம தேனில் வதக்கணும். அதனால் முதல்ல நம்ம தேன் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இலைகளை சேர்த்துக்கலாம். தேன் சூடாயிடுச்சுன்னா அது முறிஞ்சிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இலைகளை சேர்த்துடலாம். கவிழ்த்தும்பை செடிகள் நமக்கு தும்பை செடி மாதிரியே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதோட பூக்கள் பூமியை பார்த்த மாதிரி இப்படி குடை வடிவமாக இருக்கும். இந்த பூக்களை கூட நம்ம தும்பை பூக்கள் போலவே தலை குளிப்பதற்காக நல்லெண்ணெய் காய்ச்சும் பொழுது அதோட இந்த தும்பை பூக்கள், கவிழ்த்தும்பை பூக்களும் நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது நீர்க்கோவை ஏற்படாமல் இருக்கும். இந்த கவிழ்த்தும்பை இலைகள் ஒரு 5-6 இலைகள் எடுத்தோம்னா போதும். இலைகளை தேன் விட்டு வதக்கிடலாம். இந்த இலைகள் தேனில் நல்லா வதங்கி சுருண்டி வரும்பொழுது, இந்த மாதிரி சுருண்டு வரும்பொழுது நம்ம நீர் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மாதுளை பழத்தோட அந்த ஓட்டின் தோல், இந்த தோல் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தோல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாலும் அதை அரைச்சி அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணலாம். காய்ந்த ஓடாக இருந்ததுன்னா நம்ம இதை பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தேவையான பொழுது பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு மாதுளை ஓடு பொடி. மாதுளை ஓட்டின் பொடி நல்ல துவர்ப்பு சுவை கொண்டது. ஒரு ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டாக செயல்படுறதுனால, வற்றச் செய்யும் தன்மை இருக்கிறதுனால நம்ம மாதுளை ஓட்டின் பொடி சேர்க்குறோம். அதுவும் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் சேர்க்குறோம். இது ரத்தப்போக்குக்கு மட்டும் இல்லாமல் கழிச்சலுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ரத்த கழிச்சல், சீத கழிச்சல் போன்ற பிரச்சனை இருந்தால், நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏதாவது ஆகிட்டு அதனால் ஸ்டமக் அப்செட் ஆகும்போது டயரியா வரும். அந்த மாதிரி டயரியா இருந்ததுனாலோ பேதி இருந்ததுனாலும் நம்ம இதை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த கவிழ்த்தும்பை இலைகளை நம்ம அரையாப்பு கட்டிக்கான உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் பயன்படுத்தலாம். ஒரு பிடி அளவுக்கு கவிழ்த்தும்பை இலைகளை எடுத்து அதை நல்லா தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 3 நாட்கள் நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது அரையாப்பு கட்டினால் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே போல் இந்த இலைகளை விளக்கெண்ணெயில் நம்ம வதக்கிட்டு அந்த கட்டிகளுக்கு நம்ம ஒற்றடமாவோ அல்லது பற்றாவோ மேல் பூச்சா நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். கவிழ்த்தும்பை இலைகள், மாதுளை ஓட்டின் பொடி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, ட்ரைகோடெஸ்மா இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கவிழ்த்தும்பை, கழுதை தும்பை என்று தமிழாலே குறிக்கப்பெறுவது. இந்த கவிழ்த்தும்பையை பற்றி அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கின்றார். கழுதை தும்பையை நாம் உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்துகின்ற நிலையிலே அரையாப்பு கட்டி, அனல், உதிரம், பிரியாத சீதக்கடுப்பும் பேரும் காண் என்று சொல்லியிருக்கின்றார். இதை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலேயோ புறமருந்தாக பயன்படுத்துவதனாலேயோ அரையாப்பு கட்டி என்று சொல்லுகின்ற 2 அறைகளிலே, கிராயின் என்று சொல்லுகின்ற தொடை இடுக்குகளிலே வருகின்ற கட்டி, அனல் என்று சொல்லுகின்ற வேனல் கட்டிகள், வெயில் காலத்திலே வருகின்ற கட்டிகள், உதிரம் வெளிப்பாடு, உதிரப்போக்கு, உதிர கசிவு, குருதி கசிவு, ஹெமரேஜஸ் என்று சொல்லுகின்ற நிலையை போக்குகின்ற ஸ்டிப்டிக் எமஸ்டேட்டிக் என்கின்ற இரத்தத்தை நிறுத்துகின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த சீதம், பேதி என்று சொல்லுகின்ற வகையிலே சளி போல கலந்து மலம் வெளியாவது, குருதி கலந்து வெளியாவது டிசென்ட்ரி என்று சொல்லுவார்கள். இதனால் ஏற்படுகின்ற பிரியா கடுப்பு, அதிகமான வயிற்று வலி, த ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற விட்டு விட்டு அதிகமான ஒரு தொல்லை கொடுக்கின்ற வலியை அப்படி சொல்லுவார்கள். அந்த பிரியாத கடுப்பு கூட
பிரிந்து போகும் என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார். இந்த ட்ரைகோடெஸ்மா இண்டிகம் என்று சொல்லுகின்ற கழுதை தும்பை, கவிழ்தும்பை, அதனுடைய இலைகளை தீநீராக நாம் வைத்து பருகுகின்ற பொழுது குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக ஸ்டிப்டிக் அமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. இதனோடு பொமன் கிரனேட் என்று சொல்லுகின்ற மாதுளை ஓடு, இது ஒரு துவர்ப்பி அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதுவும் வயிற்றுப்போக்கை குறைக்கக்கூடியது, வயிற்றுப்போக்கை தணிக்கக்கூடியது, டிசென்ட்ரி, டயரியா என்கின்ற நிலையிலே இருந்து வயிற்றுக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கழுதை தும்பையோடு மாதுளை சேர்த்து அதனோடு தேன் சேர்த்து இங்கே நாம் ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை பருகுகின்ற பொழுது பால் வினை நோய்களாலே வந்த வீக்கங்கள், கட்டிகள் மேலே பற்றாக போட்டுவிட்டு இந்த பானத்தை பருகுவதனாலே அவைகள் வெகு சீக்கிரத்திலே உடைந்து ஆறிப்போகும். சீத பேதி, இரத்த பேதி இவை நின்று போகும். அதிகமான மாத விலக்கு என்கின்ற மெனோரேஜியா நிலையிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாகவும் விளங்கும். அதோடு கூட உடலுக்கு வலிவை தரக்கூடியது, வலியை போக்கக்கூடியது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த கவிழ்தும்பை பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்களே, கழுதை தும்பை என்றும் கவிழ்தும்பை என்றும் சொல்லுகின்ற பொழுது அது எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.